வணக்கங்க. வெல்கம் டு தமிழாதி யூபிஎஸ் இந்தியா சேலம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த ஹோமில் பண்ண இன்டர்வியூ தான் பார்க்க போகிறோம். இது நம்ம எங்கே பண்ணியிருக்கோம், எந்த மெட்டீரியலில் பண்ணியிருக்கோம், என்ன சொல்லி பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். வணக்கங்க. இது நம்ம எங்கே பண்ணியிருக்கோம் தருமபுரியில் தாங்க பண்ணியிருக்கோம். தருமபுரியில் நல்லமலை டோல்கேட்டில் பண்ணி கொடுத்துருக்கோங்க. என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கலாம் காக்காவில் டெக்ஸ்டர் அண்ட் ப்ரீமியம் மெட்டீரியல் யூஸ் பண்ணி கொடுத்துருக்கோங்க. இதில் ஹால் எல்லாமே டெக்ஸ்டர் பண்ணிட்டோம். இந்த கிச்சன் ப்ளஸ் 2 பெட்ரூம் எல்லாமே ப்ரீமியமில் பண்ணி கொடுத்துட்டோங்க. டெக்ஸ்டரில் காப்பியும் சில்க் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டோங்க. இங்கே நம்ம என்ன பண்ணோம்னா சிம்பிள் டிவி யூனிட் கேட்டிருந்தாங்க. இங்கே ஆல்ரெடி மிஸ் போட்டாங்க. நம்ம வீட்டில் டிவி யூனிட் பண்ணணும்னா உள்ள மிஸ்ஸிங்ஸ் போடாதீங்க. பிளைன் டைப் போட்டால் மட்டும் தான் நம்ம பிடிச்ச மாதிரி டிசைன்ஸ் பண்ணலாம். அதே நீங்கள் மிஸ் போட்டிங்கன்னா சேம் இப்போ அதுக்குள்ளே செய்கிற மாதிரி தான் பண்ணி ஆகணுங்க. இங்கே நம்ம ஒரு 6 ஃபீட்டில் மிஸ் போட்டாங்க. இந்த மெஸ் கரெக்டாக 6 இன்ச் தான் கொடுத்துருக்காங்க. நம்ம ஒரு 1.5 அடிக்கு 1.25 அடிக்கு நம்ம வெளியே எடுத்துகிட்டு வந்தது. இதில் சிம்பிளாக பண்ண டபுள் ட்ராயரு, ஒரு டிவிடி கிளாஸ் பண்ணி கொடுத்துருக்கோங்க. அதே போல் சுற்றிலும் சிம்பிள் இல்லாமல் சுற்றிலும் 4.5 இன்ச்சு பார்டர் கொடுத்துட்டு இந்த லுக்கை ஹைஜீன் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் டிவி 65 இன்ச்சு டிவி வைக்கிற மாதிரி இடம் ஃப்ரீயாக பண்ணியிருக்கோங்க. அதே போல் இந்த இடத்த திங்ஸ் மேலே வைக்க கிளாஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். சேம் இந்த இடத்துக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண இங்கே ஆல்ரெடி கடப்பாக்கள் கொடுத்துருந்தாங்க. இந்த கடப்பாக்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம மெட்டீரியல் யூபிவிசி மெட்டீரியலில் சிம்பிள் டிசைனாக திங்ஸ் அதிகமாக வைக்கிற மாதிரியும் பார்க்க ஜென்யூனாக இருக்க மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். சென்டரில் ஒரு பெரிய ஃபோட்டோ வைக்கிற மாதிரி ப்ளஸ் 4 இடத்துல டிசைன் வைக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. இதோட லுக் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அவுட்ஃபுட்டு இது எல்லாமே காஃபி மேட்டு ப்ளஸ் இதில் பண்ணியிருக்கோம். சேம் சாமி ரூமும் ஒரு பெட்ரூமும் நம்ம டெக்ஸ்டைல்ஸில் பண்ணி கொடுத்துருக்கோங்க. இதோட கெப்பாசிட்டி எப்படி பார்க்கணும்னா இப்போ பிவிசி ஒர்க்னா இப்போ மேலே ஏறி உட்காந்தாவே கீச்சுன்னு சவுண்டு வருங்க. யூபிவிசி மெட்டீரியலில் எந்த சவுண்டும் இருக்காது. ஏன்னா அவ்வளோ ஹெவி இருக்கும், அவ்வளோ கெப்பாசிட்டி இருக்கும். ஒர்க்கு தெளிவாக சூப்பராக இருந்தால் மட்டும்தான் சவுண்ட் எதுவும் இருக்காதுங்க. நான் ஒரு 90 kg இருப்பேன். லைவ்ல தான் நீங்கள் பார்க்குறீங்க. வாங்க நம்ம சாமி ரூம் பார்க்கலாம். சேம் சாமி ரூம் ஒரே கலராக கொடுக்காம அப்படியே செஸ்ட் டைப்பில் கொடுத்துருக்கோம். இதில் சில்வர் வுட்டும் காஃபி மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோங்க. அதே போல் அந்த கைப்பிடி முதல் கொண்டு எல்லாமே பியூர் எஸ்எஸ்ங்க. நம்ம கைப்பிடிக்கு 10 இயர்ஸ் வாரண்டி கொடுப்போம். அந்த 10 இயர்ஸ் நல்லா கம்ப்ளீட் தான் நம்ம ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துருவாங்க. அதே போல் இந்த டிசைன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம சாமி ரூம் டிசைன்ஸ் என்ன வேணால் பண்ணிக்கலாங்க. யூபிவிசி டோரில் எல்லாமே சாத்தியம். யூபிவிசி டோரில் சிஎன்சி கட்டிங் பண்ணலாம், அந்த முருகர் டிசைன் போடலாம், அதுக்கப்புறம் விநாயகர் டிசைன்ஸ் போடலாம், நிறைய டிசைன்ஸ் போடலாங்க. இங்கே கஸ்டமர் சிம்பிளாக கேட்டனால நம்ம இந்த பெல் டிசைன்ஸ் கொடுத்துருக்கோம். இந்த பெல் டிசைன்ஸ் எது கொடுத்துருக்கோம் பாருங்கள். நம்ம ஒரு 7 o'clock 6 o'clockலாம் லைட் போட்டோம்னா வச்சுக்காங்களேன், இந்த 6 பெல்லையும் சூப்பராக லுக்காக ஹைஜீனாக வந்துடும். அதே மைண்டு கொஞ்சம் மெல்ட்டிங் ஆயிருங்க. அதே போல் உள்ள எல்லாமே நம்ம சில்க்ஸ் கொடுத்துருக்கோம். அதே போல் யூபிவிசி ஒர்க்னாவே இந்த ஃப்ரேம் இருக்கு பார்த்தீங்களா, ஃப்ரேம் கொடுத்து பண்ணால் மட்டும் தான் லைஃப் வரும். அதே போல் நம்ம ஒர்க்கு எல்லாமே பாருங்க, நம்ம ஒர்க்கு மெத்தட் எல்லாமே ஒரே பிளைனாக இருக்குங்க. டெஸ்ட்டு ஒன்றுக்கு மேலே ஒன்று உட்காராதுங்க. ஏன்னா நிறைய பேர் யூபிவிசி ஒர்க் சொல்லிட்டு இந்த டோர் ஒரு டோர் வெளியே இருக்கும், ஒரு டோர் வெளியிருக்கும். இந்த டோருக்கு பார்த்தோம்னா சென்ட்ரல் கேப் இருக்கும். நம்ம ஒர்க்கில் அந்த மெத்தேடே இருக்காதுங்க. எல்லாமே பிளைன் டைப். உங்களுக்கு டெஸ்ட்டு மேலே உட்காராது, பக்கம் போய் இடிக்காது, கையை கிழிக்காது. அது மாதிரி லுக் நம்ம பண்ணி கொடுப்போம். அதே போல் நீங்கள் எந்த இது யூஸ் பண்ணாலுமே எக்கோல் யூஸ் பண்ணுங்க. இதை நம்ம சாஃப்ட் க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இதை விட்டோம்னா அது ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆயிருங்க. இந்த சைடு ஃபுல்லாக எல்லாமே சாஃப்ட் க்ளோஸ் தான் பண்ணி கொடுத்துருக்கோம். வாங்க பெட்ரூம் பார்க்கலாம். இந்த பெட்ரூமில் சேம் டெக்ஸ்டர் பிராண்ட் தான் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதில் பக்கம் ஒரு அட்டாலி பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த அட்டாலி வெளியே தெரியாமல் எல்டெக் டோர் ப்ரான்ஸ் பண்ணியிருக்காங்க. இது ஓப்பன் பண்ணால் திங்ஸ் நம்ம ஃபுல்லாக எடுத்துக்கலாம், வச்சுக்கலாம். நான் இதில் நம்ம செப்பரேட்டாக ஒரு ஃபுல்லாக பண்ணியிருந்தோம்னா பாதி ஃபுல்லாக வைக்க முடியும், ஆனால் எடுக்க முடியாது. இந்த இடமே வேஸ்ட்டாக போயிருக்கும். இதில் ஒரு மிரர் அட்டாச் பண்ணி கொடுத்துருக்கோம். ப்ளஸ் எல்லாமே இந்த ஒர்க் பீஸுக்கு வரல ஒரே ஈவனாக கொடுத்துருக்கோம். நம்ம 1 by 1 பண்ணோம்னா இந்த லுக்கில் பண்ணும்போது கொஞ்சம் ஹைஜீனாக தெரியுங்க. இதில் ஒரு ட்ராயர் பண்ணி கொடுத்துருக்கோம். இங்கே ஆல்ரெடி இடம் இல்லாதனால ஒரு சிம்பிளாக ட்ராயர் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது லாக்காக வச்சு கொடுத்துருக்கோம்.
நன்றிங்க. யூபிவிசி பிவிசியோட ரேடியேட்டர் பார்க்கணும்னா தொடர்ந்து தமிழாதையை பாருங்க. நன்றிங்க, வணக்கம்.